ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழிலிருந்து மிக முக்கியமான வினாக்கள்லாம் பார்க்கலாம். இது எல்லாமே சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டவை. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் மிக முக்கியமான பொது தமிழ் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, மதுரைக்கான வேறு பெயர்கள் இவற்றுள் எது? ஆன்சர், இவை அனைத்தும். மதுரை பார்த்தீங்கன்னா கூடல், ஆலவாய் என்ற வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. கல்வெட்டுக்கல்ல மதிரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ மதுரைக்கான வேறு பெயர்கள் இவை அனைத்தும். இரண்டாவது கேள்வி, மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், பரிபாடல். இது மிக முக்கியமான கேள்வி. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். மூன்றாவது கேள்வி, உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர் யார்? ஆன்சர், தேவநேய பாவனர். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டவர் யார்? தேவநேய பாவனர். நான்காவது கேள்வி, ஞானசாகரம் என்னும் இதழின் ஆசிரியர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், மறைமலை அடிகள். ஞானசாகரம் அல்லது அறிவுக்கடல் என்னும் இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மறைமலை அடிகள். ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக. கூலவீதி, தானிய கடை வீதி தான் கூலவீதி அப்படின்னு அழைக்கப்படுது. அறுவை வீதி, ஆடைகள் விற்கும் வீதி. பொன் வீதி அப்படின்றது பொற்கடைகள் நிறைந்த வீதி. மறையவர் வீதி என்பது அந்தனர் வீதி. இது அப்ஜெக்டிவ்லையும் நமக்கு கேட்பாங்க, மிக முக்கியமானது. ஆறாவது கேள்வி, கம்பர் மற்றும் அம்பிகாபதி குறித்து கண்ணதாசன் எழுதிய நூல் எது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், ராசதண்டனை. கம்பர் மற்றும் அம்பிகாபதி குறித்து கண்ணதாசன் எழுதிய நூல் ராசதண்டனை. இவருடைய காதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்பாங்க. ஆட்டநந்தி ஆதிமந்தி. சேரமான் காதலி என்னும் நாவலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். இது எல்லாமே தேர்வில் ரிப்பீட்டடாக கேட்டது, மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏழாவது கேள்வி, அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ என்ற தொடரில் அல்லல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர், சேரு. இந்த தொடரில் அல்லல் என்பதன் பொருள் சேரு. எட்டாவது கேள்வி, புறநானூற்றில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை. புறநானூற்றில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை 65. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகள் எத்தனை அப்படின்னு ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 11. ஒன்பதாவது கேள்வி, தொழுகிலன் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. தொழுகிலன் என்பதன் இலக்கண குறிப்பு எதிர்மறை வினைமுற்று. 10வது கேள்வி, கம்ப ராமாயணத்தில் ராமகாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக முக்கியமான கேள்வி. ஆன்சர், ஆதி காவியம். கம்ப ராமாயணத்தில் ராமகாதை ஆதி காவியம் என்று அழைக்கப்படுகிறது. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கேள்வி. 11வது கேள்வி, திரிகடுகத்தின் 3 பொருள்களில் தவறானது எது? ஆன்சர், கண்டங்கத்திரி. திரிகடுகத்தின் 3 பொருட்கள் எவை? சுக்கு, மிளகு, திப்பிலி. 12வது கேள்வி, மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? ஆன்சர், 1981ஆம் ஆண்டு. மதுரையில் 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1981. 13வது கேள்வி, மையறு படிவத்து வானவர் முதலா எவ்வகை உயிர்களும் உவமங்காட்டி என கூறக்கூடிய நூல் எது? ஆன்சர், மணிமேகலை. இந்த வரிகள் எதனை பற்றி கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் குறித்து கூறுகிறது. 14வது கேள்வி, ஆயக்கலைகள் மொத்தம் எத்தனை? தி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர், 64. ஆயக்கலைகள் மொத்தம் 64. 15வது கேள்வி, நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர், நாலடியார். நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். 16வது கேள்வி, பிரித்தெழுதுக. அவன்றால் சரியான பிரிப்பு முறை அவன் கூட்டல் தாள். அவன்றால் அப்படின்றது அவன் கூட்டல் தாள். அடுத்து, படிம கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர், மு. மேத்தா. பொறுத்துகளை இது கேட்டிருக்காங்க. படிம கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் மு. மேத்தா. 18வது கேள்வி,
பொன்னியிடம் அமுதா தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள் என்பது என்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா அயர்கூற்று வாக்கியம். ஒருவர் அல்லது பலருடைய உரையாடல்களை அயலார் கூறுவது போல அமைவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்கூற்று வாக்கியம். ஒருவர் சொன்னதை அப்படியே சொல்வது நேர்கூற்று வாக்கியம். 19வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைக்க. மதுரை கோவில் நகரம் என்று போற்றப்படுகிறது. இதற்கான வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை எவ்வாறு போற்றப்படுகிறது என்பதுதான். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் கொஷின் கேட்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 20வது கேள்வி, சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்களில் தவறானது எது? ஆன்சர் சோறு. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள்கள் மதில், அரண், நகர். 21வது கேள்வி, விளையாடு என்பதன் வினைமுற்று மற்றும் வினையாளனையும் பெயரை காண்க. விளையாடு என்பதன் வினைமுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா விளையாடினான். வினையாளனையும் பெயர் விளையாடியவர். 22வது கேள்வி, இவற்றுள் வழுவு அல்லாத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் நெடில் ஆ, தீவர்த்தி. இதோடைய வலுவு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீவட்டி. அதை சரியா நம்ம எப்படி எழுதலாம்? தீவர்த்தி. 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியான தொகுப்பை தேர்ந்தெடு. சரியான தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா திராட்சை குலை. 24வது கேள்வி, புதியதும் பழையதும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுவும் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் உவேசா. புதியதும் பழையதும் என்ற நூலின் ஆசிரியர் உவேசா. 25வது கேள்வி, சிறுகுடி என்பது எந்த திணைக்கான ஊர்? ஆன்சர் குறிஞ்சி. சிறுகுடி என்பது குறிஞ்சி திணைக்கான ஊர். 26வது கேள்வி, புறநானூற்றில் அதிக பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். மிக முக்கியமான கேள்வி இது. புறநானூற்றில் அதிக பாடல்களை பாடியவர் ஔவையார். 27வது கேள்வி, பெருங்கடுகோ எந்த திணை பாடுவதில் வல்லவர்? தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஆன்சர் பாலை திணை. கலித்தொகையில் பாலை திணை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ என்றும் இவர் சிறப்பிக்கப்படுகிறார். 28வது கேள்வி, இலக்கண குறிப்பு உயர்துளை. இதனுடைய இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. உயர்துளை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. 29வது கேள்வி, பொறுத்துக. புறவு இதனுடைய பொருள் புறா. நிறை ஒழுக்கம். வன்கண் வீரத்தன்மை. துலா துலாக்கோல். 30வது கேள்வி, தமிழுக்கென 2ஆம் சங்கம் அமைக்கப்பட்ட இடம் எது? இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆன்சர் கபாடபுரம். பொறுத்துகளையும் கேட்டிருக்காங்க. முதல் சங்கம் தென் மதுரை, 2ஆம் சங்கம் கபாடபுரம், 3ஆம் சங்கம் மதுரை.